வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. கேம்ப் டேவிட் ஒப்பந்தம், அமைதியின் முயற்சி. நீண்ட காலம் போர் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த இந்த பகுதியில் ஒரு நாள் பேச்சு கேட்கப்பட்டது. 1978 துப்பாக்கிகளுக்கு பதிலாக மேஜைகள், ஆவணங்கள், கையொப்பங்கள். போருக்கு பின் வந்த சோர்வு. 1967, 1968 2 போர்கள் நிலத்தை மாற்றின, மனநிலையை உடைத்தன. எகிப்து தொடர்ச்சியான போர், பொருளாதார சுமை, மக்கள் சோர்வு. இஸ்ரேல் பாதுகாப்பு அச்சம், உலக அழுத்தம். இரு நாடுகளும் ஒரே உணர்வில், போர் போதும். ஒரு எதிர்பாராத மேடை, கேம்ப் டேவிட். அமெரிக்கா இந்த வாய்ப்பை பார்த்தது. மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம், உலக அரசியல் நம்பகத்தன்மை. அதன் விளைவு கேம்ப் டேவிட். ஒரு அமைதியான மலைப்பகுதி, அங்கே வரலாறு எழுதப்பட்டது. 3 மனிதர்கள், ஒரு முயற்சி. அந்த மேஜையில் எகிப்தின் தலைவர் அன்வர் சதாத், இஸ்ரேலின் பிரதமர் மென்கெம் பெகின், அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர். 3 நாடுகள், 3 வேறுபட்ட நோக்கங்கள். பேச்சுவார்த்தையில் கடினம். இந்த பேச்சு எளிதல்ல. நம்பிக்கை இல்லை. கடந்த போர்களின் நினைவுகள், அரசியல் அழுத்தங்கள். சில நாட்களில் பேச்சு முறிந்தது, சில நேரங்களில் விலகல். ஆனால் முயற்சி தொடர்ந்தது. முக்கிய உடன்பாடு சினாய். ஒப்பந்தத்தின் மையம் சினாய் தீபகற்பம். இஸ்ரேல் சினாயை எகிப்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். பதிலாக எகிப்து இஸ்ரேலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இது அரபு உலகில் முதன்முறை. 1979 கையொப்பம். 1979 ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. உலகம் பாராட்டியது. நோபல் அமைதி பரிசு. வரலாற்று தருணம். ஆனால் அமைதி முழுமையில்லை. அரபு உலகின் எதிர்வினை. எகிப்து அரபு உலகில் தனிமைப்படுத்தப்பட்டது. துரோகம் என்ற குற்றச்சாட்டு. சதாத் ஒரு வீரன் என்று சிலர், ஒரு துரோகி என்று சிலர். இவ்வாறு கருத்து நிலவியது. பாலஸ்தீன் மீண்டும் புறக்கணிப்பு. இந்த ஒப்பந்தத்தில் பாலஸ்தீனம் முக்கியமாக பேசப்படவில்லை. அமைதி, இரு நாடுகளுக்குள் மோதல், பல பகுதிகள். ஒரு துண்டு மட்டுமே அமைதி. கேம்ப் டேவிட் முழு அமைதி அல்ல, ஆனால் ஒரு தொடக்கம். அது போர் தவிர்க்க முடியும் என்பதை உலகத்திற்கு சொன்னது. வரலாற்றின் பாடம். இந்த ஒப்பந்தம் ஒரு உண்மையை நினைவூட்டியது. போர் பிரபலமாக்கும், ஆனால் அமைதி உண்டாக்க துணிச்சல் தேவைப்படும். நிறைவாக, கேம்ப் டேவிட் ஒரு முடிவு அல்ல, ஒரு முயற்சி. அந்த முயற்சி மத்திய கிழக்கில் அமைதி சாத்தியமா என்ற கேள்வியை உயிருடன் வைத்தது. ஒரு ஒப்பந்தம் அமைதியை உருவாக்கினால் அந்த அமைதி எவ்வளவு காலத்திற்கு நிலைக்கும்? நன்று நண்பர்களே. இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.